இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் 40 வயதான தொழிலாளி. இவருக்கு மனைவியும் 6 மற்றும் 8 வயதில் 2 மகள்களும் உள்ளனர். இதில் மனைவி வேலை காரணமாக வேறு ஒரு இடத்தில் தங்கியிருந்துள்ளார். இதனால் 2 மகள்களும் தந்தை வீட்டிலும் கொஞ்ச நாள் பாட்டியின் வீட்டிலும் தங்கியிருந்து வளர்ந்து வந்துள்ளனர். இந்த நிலைமையில்தான் 6 வயதான சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை சென்று பரிசோதித்து பார்த்ததில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உடனே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் சிறுமியிடம் மது போதையில் அவருடைய தந்தையே அத்துமீறியுள்ளார் என்றும் மேலும் 8 வயதான மகளையும் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்தது. பிறகு அந்த தந்தை கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு மகளை பலாத்காரம் செய்ததற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் மற்றொரு மகளை பலாத்காரம் செய்ததற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் தந்தை என்ற பெயருக்கும் நம்பிக்கைக்கும் களங்கம் ஏற்படுத்தியதற்காக ஒரு ஆயுள் தண்டனையும் என 3 ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராத தொகை கட்டத் தவறினால் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.